குடும்பமா வச்சிடறேன். என்னம்மா நம்மளும் கிளம்பிட்டோம், இன்னும் அக்கா வீட்டுல இருந்து ஆளை காணோம். வருவாங்கடா, வந்துட்டு இருப்பாங்க. மணி ஆயிடுச்சுல, போயிட்டு நேரம் கிளம்ப வரணும். நீ வேலைக்கு லீவ் சொல்லிட்டல? ஓனர் கிட்ட சொல்லிட்டோமா, அவரு சரின்ட்டாரு. சரி சரி, சும்மா சும்மா லீவும் போடக்கூடாது, போட்டா அவங்களும் எதுவும் திட்ட போறாங்க. அதெல்லாம் சொல்லிக்கலாமா, பாத்துக்கலாம். அன்புக்கு துணி மாத்தணுமா? அம்மா உனக்கு எங்க துணி வச்சிருக்குன்னு தெரியலையே, இரு அம்மா கிட்ட கேட்டுட்டு உனக்கு துணி மாத்தி விடுறேன். புது துணி வேணுமா? சரி, புது துணியே போட்டுக்கலாம். உமா உமா, நிம்மதியா ஒரு சோத்த கிண்ட விடுறாரா? உமா உமா உமான்னு ஏலம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவர் கிளம்புறதும் போதும் நம்மள பாடா படுத்தி எடுத்துடுவாரு. என்னங்க அன்புக்கு துணி எங்க எடுத்து வச்சிருக்க? என்னங்க அன்புக்கு துணி எங்க எடுத்து வச்சிருக்க? எந்த துணியை போட்டு விடுறது? ஏங்க இன்னும் அவ குளிக்கலங்க, குளிச்சிட்டு தான் துணியை மாத்தி விடணும். கொஞ்ச நேரம் இருங்க, நான் இதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். தங்கம், இன்னும் குளிக்கலையாம்ல நீ? அம்மா வந்து குளிப்பாட்டி விடுவாங்க, அப்புறமேட்டுக்கு புது துணி போட்டுக்கலாம். ஏய், அடம் புடிச்சிட்டு இருந்த ஒத்த வாங்குவேன். ரவி, என்னம்மா கிளம்புனீங்களா? என்னடா மணி ஆயி போச்சு. இருமா, சாப்பாடு கிண்டிட்டு இருக்கால உமா, கிண்டிட்டு வந்துடட்டும். அவ்வளவுதான், பிள்ளைய குளிப்பாட்டி துணியை மாத்தி விட்டா கிளம்ப வேண்டியதா எல்லாரும். வெளியே போற நாளைக்காவது ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி திங்க கூடாத? என்னைக்கு பார்த்தாலும் இவ ஆக்கி போற உப்பு சப்பு இல்லாத சோத்தையே தின்னு தின்னு ஏற்கனவே என் நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கும் அப்படியாடா? பாத்தி அந்த கிழவிக்கு கொழுப்ப. ஏமா, அவங்க வீட்டுல இருந்து வராங்க, நம்மளும் போறோம். அப்படி இருக்கும்போது வெளியில கடையில வாங்கி சாப்பிட்டா கட்டுப்படி ஆகுமா? அதனாலதான் அத்தை சொன்னாங்க வீட்டுல இருந்தே சாப்பாடு கிண்டிக்கலான்னு. அதுதான் உமா கிண்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அங்கேயே அத்தை வீட்லயும் கிண்டிட்டு வராங்க. ஓ, அவளுகள் வராளுகளா? அதுவும் சரிதான். அவளுகளுக்கு எல்லாம் வந்து ஆக்கி கொட்ட நமக்கு என்ன தலையெழுத்தா? ஓசின்னு சொன்னா போதுண்டா, இதுதான் ஜாக்குன்னு அள்ளி கட்டிக்கிட்டு வந்துருவாளுக அவளுக. கேருங்கத்தே, அவங்க ஒன்னும் ஓசியில வரல. பெட்ரோலுக்கு இவர் 1500 ரூபா, அவங்க 1500 ரூபா கொடுத்துதான் வராங்க. போதாத வரைக்கும் அவங்களும் சமைச்சுதான் எடுத்துட்டு வராங்க. யாரும் சும்மா ஒண்ணும் வரல. ஓசியில வர்றது என்னமோ நீங்க தான். பாத்தியாடா பாத்தியாடா, அவ என்ன எப்படி பேசுறான்னு பாத்தியா? அவ பேசுறதையும் பார்த்தேமா, நீ பேசுறதையும் பார்த்தேமா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதே இல்லாம கத்துறீங்க. கத்துங்க, எம்புடு தூரம் கத்துறீங்களோ கத்துங்க. எனக்கு கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. இவெல்லாம் ஒரு பையன். சீ கிளவி, பாத்தீங்களா உங்க அம்மாவை எப்படி பேச்சு பேசிட்டு போகுதுன்னு? யாரு? அதான் நான் பேசிட்டேன்ல, புள்ள அப்படியே இருக்கிறா. போய் குளிப்பாட்டி விட்டு துணியை மாத்தி விடு. போறேன், பாத்தங்கம் போவோம். ஏய், குளிக்கிறதுனால நீ இப்படியே தான் எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்க. உத வாங்க போற நீ, கம்முனு வா. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா குச்சி எடுத்துட்டு வந்துடுவேன். பச்சை தண்ணி இல்ல தங்கத்துக்கு, சுடு தண்ணி தான் சூடு பண்ணி வச்சிருக்கேன். சுடு தண்ணியில நீ குளிக்கலனா அப்புறம் அப்பாயை குளிக்க சொல்லிடுவேன். என்ன பண்ற? அப்புறம் சீக்கிரம் ஓடியா, இல்லன்னு வச்சுக்க அப்பாயி சுடு தண்ணியில குளிச்சிரும். அப்புறம் நீ பச்சை தண்ணியில குளிக்கிற மாதிரி ஆயிடும். குடு குடுன்னு ஓடி வா ஓடி வா. என்னம்மா, வெளியூர் எதுவும் போறீங்களா? கார்ல வந்து நிக்குது. இதுவா, நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதனாலதான் என் பையன் கார் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். கார் சொந்தமா வாங்கிட்டீங்களா? சொந்தமா இன்னும் கொஞ்ச நாள்ல வாங்கிருவோம். ஓ சரிங்கம்மா, வாங்கின சந்தோஷம் தானே. வாங்கணுமா? ஆனா முதல்ல ஒரு பெரிய வீடை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் கார் எல்லாம் வாங்கணும். ஏன்னா இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கண்ணே சரியில்லை பாத்துக்க. ஏமா அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஊர்ல உள்ளவர்களா இந்த மாதிரி காரெல்லாம் பார்த்தது இல்ல. அவங்களுக்கு வேணும்னா கார் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே. நாங்க என்ன வேணா சொன்னோம்? எங்க வீட்டுல நிக்கிறதும் போதும், போறாளுக வாராளுக, காரையும் வீட்டையும் தான் குறுகுறு நோட்ட விட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அதுவும் இல்லாம எங்கிட்டாவது கிளம்பும் போதும் எங்க போறீங்கன்னு கேக்குறாளுங்க. இதனாலேயே அவளுக்கு கண்ணுல எல்லாம் மிளகாத்தூள் அள்ளி கொட்டணும்னு நினைக்கிறேன். நீ என்னமா சொல்ற? கொட்டுங்க கொட்டுங்க, வாயிலும் சேர்த்து கொட்டுங்க. ஏன்னா அப்பதானே உங்க வீட்டு விஷயத்த பேசாம இருப்பாங்க. அதுதான், வீட்டுல மிளகாத்தூள் இல்ல, இருந்துச்சுன்னா அள்ளி கொட்டி தள்ளிருப்பேமா. அள்ளி கொட்டி தள்ளிவிட்டு குழம்புக்கு அக்கம் பக்கத்துல கை நீட்டுற மாதிரி ஆயிடும். அதனால பார்த்து. ஆமா, நம்மள காரே பார்த்தது இல்ல. இவளுக தான் கார்லயே பிறந்து வளர்ந்தவளுக. இவளுக பார்க்காத காரெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னமோ இந்த சிலுப்பு சிலுப்புது. அதுவும் எங்க போறேன்னு கேட்கறது நம்பன்னு சொல்லிட்டு எப்படி நம்மளே ஜாடையே குத்தி காட்டி பேசுறா பாரு கிளவி.
இவதான் நேத்துல இருந்து என் வீட்டையே நோட்ட விட்டுக்கிட்டு இருந்தா இப்ப கிளம்பும் போது வந்து கேக்குறா பாரு. ஐயோ கார்ல போறது நினைச்சா அம்பட்டு அந்தமா இருக்கு. நம்ம பையனுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு போகணும். ஏன்னா அவளுகெல்லாம் வந்துட்டானுங்க, அவளுக்கு கூட்டத்தெல்லாம் முன்னாடி உட்கார வச்சிருவான், நம்மள பின்னாடி தள்ளிவிடுவான். அதனால இப்பயே சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கணும். அப்பதான் போகும்போது எல்லாத்தையும் சுத்தி பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த கூட்டத்தோட ஒண்ணு மண்ணா உட்காந்துட்டு போறது நமக்கெல்லாம் எரிச்சல் தாயா. அடடடடடா என்ன சொகுசா இருக்கு. காரு தாயா. எங்கிட்டாவது வெளியே போனா கார்ல தான் போகணும், இல்லையா எங்கிட்டுமே போக கூடாது. கிளம்பிட்டியா? போவாமா? போலாமா? இன்னும் நீ சாப்பிட வேற இல்ல. சாப்பிட்டீங்கன்னா ஒரு இதை போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, முதல்ல அக்காவை பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரியா சரி வா கிளம்புவோம். எங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு காலங்கத்துல கிளம்பியாச்சு? எங்கேயோ போறோம், உங்களுக்கு என்ன? ஒரு ஏதோ போற மாதிரி இருந்தா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே? வாங்கி போட்டு ஆக்கிற செலவாது மிச்சமாகும்ல. அதானே, ஒரேதான் குடும்பத்தையே வெளியே அனுப்பிட்டு அப்படியே நிம்மதியா காசு அப்படியே கட்டி பிடிச்சிட்டே தூங்கலான்னு தானே நினைப்பு. ஆமா, நான் காசை கட்டிக்கிட்டு தூங்குறேன். ஏப்பா நிறைஞ்சாவா நம்ம போவோம். யாரு எங்க போறேன்னு கேக்குற? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் எங்க கொடுக்க போற? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி வைக்கிறது. ஐயோ, அப்படியே ஒரு சம்பாரிச்சு கொண்டு கொட்டுறாரு. இதை தூக்கிட்டு போய் நான் எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்றேன். உங்களோட 10 பைசா காசு கூட நான் வாங்கவும் கிடையாது, எடுக்கவும் கிடையாது. இதுல இருக்க ஜாமான் எல்லாம் என் பிள்ளைக்காக நான் சம்பாரிச்ச காசுல வாங்கினது. அதைத்தான் நான் எடுத்துட்டு போறேன் இந்த வீட்டுல. அதுவும் உங்க சம்பாத்தியம்னா என் புள்ள கூட அதை வாங்க மாட்டா. அதனாலதான் என்னோட சம்பாத்தியத்துல வாங்கிட்டு போறேன். வேலைக்கு போறேன்னா அனத்தத்துல ஆடிக்கிட்டு இருக்கியா? என்னமோ வெறும் 200 ரூபாய் கூலி வாங்குற, அதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற நீ. இன்னும் என்ன வகையில சம்பாரிச்சின்னா அவ்வளவுதான், இந்த வீடை தலையில புரட்டி போட்டுருவ. யாருங்க, என் வேலையும் உங்க வேலையும் போட்டி போடாதீங்க. நான் செய்யற வேலைய உங்களால செய்ய முடியாது, அது ஞாபகம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரி அடிக்கிட்டு இருந்தா என் பிள்ளைய போய் பார்க்க கூட முடியாது. என் பிள்ளைய பார்க்க போறோம், அவ்வளவுதான். நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா. நான் கதவு பூட்டிட்டு வெளியே போறேன். அப்புறம் நான் எப்ப வந்து கதவு திறப்பேன்னா அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். அதனால ஒழுங்கா வீட்டோட இருந்தா இருங்க, இல்லையா போயிட்டு நான் எப்ப வரணும் அப்ப வரைக்கும் வெளியே உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. நான் ஒன்னும் வீடு வாசல் இல்லாம இல்ல. இப்ப நினைச்சா கூட என் அக்கா வீட்டுல மகாராணி கணக்கா இருக்கலாம். அப்படியெல்லாம் போய் இருக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. பாவம் கட்டி தொலைஞ்சிட்டோமேன்னு சொல்லித்தான் இந்த வீட்டுக்கு ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்கேன். பேசு, இன்னும் எம்புட்டு தூரம் நீ பேசுவியோ பேசு. ஆமா, இவர்கிட்ட பேசி தள்ளிட்டாலும். நிறைஞ்சா நீ வாயா. இதெல்லாம் ஒரு மனுஷனு இதுகிட்ட பேசுற பாரு, என்ன சொல்லணும். போயிட்டு வரேன்பா. சம்பாதிக்கிறேன்னு ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க. ஆடு, நீ எம்புட்டு தூரம் நீ ஆடுறன்னு நானும் பாக்குறேன். என்னமா கிளம்பியாச்சா? போலாமா? எம்புட்டு நேரம்? அவ்வளவுதாங்க, தலையச்சிக்கிட்டேன். இந்த அவளுக்கு இந்த சட்டையை போட்டு விட்டா போதும், கிளம்ப வேண்டிதான். சீக்கிரம் பண்ணுங்கம்மா, மணி ஆயிடுச்சு. அங்க அத்தை வீட்டுல போன் பண்ணி சொல்லிட்டியா கிளம்பியாச்சான்னு கேட்டியா? சந்தோஷ் போன் பண்ணாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டேன் கிளம்பியாச்சு, நீங்க சீக்கிரமா கிளம்புங்கன்னு. எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் நாங்க. சரி சீக்கிரம் கிளம்புங்க. தங்கத்துக்கு புது துணி போட்டுருவோமா? கை தூக்குங்க. ஆதி, புது துணி எம்பட்டு அழகா இருக்கு. அப்பா கிட்ட காட்டிடுவோமா? என்னங்க ஆந்த வாரமா? என்னம்மா கிளம்பியாச்சா? எங்க இங்க பாருங்க, அன்புக்கு துணி எப்படி இருக்குன்னு. அடடே, தங்கத்துக்கு துணி அம்பட்டு அழகா இருக்கு. அப்பாவுக்கு ஆடி காட்டு, எப்படி ஆடுவேன்? ஐயோ என் தங்கம். சரிங்க, மணி ஆயிடுச்சு. இவ ஆட்டத்தெல்லாம் வண்டியில வச்சுக்கலாம். சரி தங்கம், வா போலாம். மணி ஆயிடுச்சு, கிளம்பலாம். என்ன அம்மாவை காணோம்? கிளம்புற நேரத்துல அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அடடா, என் பையனுக்கு என் மேல எம்பட்டு பாசம். கொஞ்ச நேரத்தை ஆத்தாவை காணணும் எப்படி பதறான். கிளம்புற நேரத்துல ஆளை காணானா இதுவே சந்தோஷங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமா கோயிலுக்கு போறோம்னு நினைக்கிறோம். அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், கோயில் அதோ கதிதான். அதனால அது வரத்துக்கு முன்னாடி வண்டி எடுங்க, கிளம்பிடுவோம். ஏய், இங்க தாண்டி இருக்கேன். நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும், அதனாலதான் முதல்ல ஆளா சீட்டை போட்டுட்டு உட்காந்துருக்கேன். வாடி. அத்தி இங்கதான் இருந்திருக்கா? எப்படி கமுக்கமா முதல்ல சீட்டை போட்டு உட்காந்துருக்குன்னு பாரு. எல்லாம் எடுத்து வச்சுட்டா தானே, அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. பிள்ளைக்கு 2 செட்டு எடுத்து வச்சுட்டல. எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. சரி வாங்கடா போவோம், மணி ஆயி போச்சுல, கோயிலுக்கு போகணும்ல. ஏமா இருமா, இன்னும் அத்தை வீட்டுக்கு போய் அங்கேயும் அவங்களையும் கிளப்பிதான் கூட்டிட்டு போகணும். ஏடா அவளுக்கு வரமாட்டாளுகளா? அங்க இருந்து இங்க இருந்து வண்டி எடுத்து போய் அவங்க வீட்டுல நிறுத்தி தான் கூட்டிட்டு போகணுமா? ஏன்டா அதெல்லாம் ஒரு குடும்பம், அதெல்லாம் ஒரு ஆளு. ஏமா வாய் மூடுமா. அவங்க ஒண்ணும் சும்மா இல்ல, அங்க சாப்பாடெல்லாம் கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, தக்காளி சாதம் இது யாருமே தின்னது இல்ல, அவங்க அதத்தான் அப்படியே செய்யறாங்க.
இத 10 ரூபா கடையில கொடுத்தா கூட தருவாங்க. அதை கிண்டி தான் எடுத்துட்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதாவது அவங்க செஞ்சு எடுத்துட்டு வராங்க. இங்க அது கூட வழி இல்லாம தானே இருக்கு. ஐயா கடல்ல இல்ல அலையே ஒஞ்சாலும் இந்த மாமியார் பிரச்சனை மட்டும் எங்கேயுமே ஓயாது போல இருக்கு. கிளம்புங்க, மணி ஆயி போச்சு. ஏய் போயிட்டு வர வழிய பாருங்கடா. போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காம மணி ஆயி போச்சு. இந்தா கூட்டிட்டு வரோம். இதுகளெல்லாம் கூட்டிட்டு போறதே பெருசு. இதுல வேற வெத்தலை பாக்க வச்சா அழைக்கணும். பாத்தீங்களாங்க உங்க அம்மாவுக்கு திமுற. காரை விட்டு கீழே இறங்க மாட்டாங்களோ? இதை கார்ல உட்காந்து மகாராணி கணக்கா இருக்குது. சரி விடு, அவங்கதான் வரமாட்டாங்கன்னு தெரியும்ல. வா. இம்பட்டு நேரம் பண்ணிட்டீங்க, முதல்ல வருவீங்கன்னு பார்த்தோம். எங்கத்த இந்த மாமியார் பிரச்சனை தான் ஓஞ்ச படம் இல்லையே, அதான் மணியாகி போச்சு. தங்கத்துக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு போலயே. துணி நல்லா இருக்காவா? துணி சூப்பரா இருக்குடி குட்டி. ஏடா தம்பி, போன தடவை காது குத்துக்கு எடுத்து கொடுத்தல, அப்ப கூட பெருசா இருந்துச்சு. அந்த துணி தான்டா. இப்ப பாரு கரெக்டா இருக்கு அவளுக்கு. நல்லா இருக்குக்கா. எங்க அத்தாச்சியை காணோம்? அத்தாச்சி வரலையா? அதெல்லாம் வந்திருக்காங்க. மகாராணி காரை விட்டு கீழே இறங்க மாட்டாங்களாமா. கீழே இறங்கினா கால் தேஞ்சு போயிருன்னு கார்லயே உட்காந்துருக்காங்க. சரி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிளைய வச்சுக்கிட்டேன். இப்படிதான் அத்தை கிளம்ப ஆரம்பிச்சதுல இருந்தும் சரி, அங்க இருக்கும் போதும் சரி, இங்க வரும்போதும் சரி, இந்த மாமியார் மருமக பஞ்சாயத்து மட்டும் ஓயவே மாட்டிக்குதுன்னா பாத்துக்கோங்க. ஏமா இவருக்கு என்ன குறைச்சொல்லுன்னா தூக்கமே வராதுமா. ஐய வாய வச்சுட்டு கம்முனு இருடி. அவர் ஏதாவது பேசுறானா நீயும் கூட கூட பேசிக்கிட்டு. சரி விடுங்க அத்தை, எல்லாம் கிளம்பலாம் தானே? சந்தோஷம் எல்லாம் எடுத்தாச்சுல, போவோமா? போலாமாமா. ஏன்னா முன்னாடி எனக்கு கொஞ்சம் வழியெல்லாம் தெரியாது. நீ முன்னாடி உட்காந்துக்கோ, அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டோம். போச்சுடா முன்னாடி என் தம்பி. அப்ப இன்னைக்கு போன மாதிரி தான். உங்க அம்மா கத்துற கத்த மட்டும் பாருங்க இன்னைக்கு. அது கத்துதோ இல்லையோ, நீ கத்த ஆரம்பிச்சிடாத. நான் எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்குவேன். வாங்க போலாம். சரிம்மா வாங்கம்மா, எல்லாம் எடுத்துட்டு கிளம்புவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை திருமண நாள் கொண்டாடுவோம். தாமரை கனி ரம்யா, நீங்க நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.